நம்முடன் தொலைபேசி வாயிலாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சித்தி அதியன் முனவரா நம்முடன் தற்போது இணைப்பில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். நன்றி நம்முடைய இணைப்பில் வந்ததற்கு. தற்போது ராம்குமாருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மேடம், தற்போது ராம்குமாருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவருடைய உடல்நிலை தேறி வருகிறது. விடியற்காலம் 1:40 மணிக்கு அட்மிட் ஆனாங்க. இன்டென்சிவ் சர்ஜிக்கல் யூனிட்ல அட்மிட் பண்ணப்பட்டு இன்று பல தையல்கள் அவருடைய உடலில் போடப்பட்டு இஎன்டி லெவல் இஎன்டி அளவில் சர்ஜரி செய்யப்பட்டு அந்த சர்ஜரியின் தாக்கமாக நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு இன்று இன்டென்சிவ் சர்ஜிக்கல் கேர் யூனிட்டில் சர்ஜிக்கல் கேர் கண்ட்ரோலில் இருக்கிறார். மேடம், அவர் பேச தொடங்கி விட்டாரா? பேசுகிறாரா? பேசுவதற்கு அனுமதி வழங்கவில்லை. பேசவும் முடியாது. அவர் இன்டென்சிவ் கேரில் இருக்கிறதுனால் அவரால் பேச முடியாது. தீவிர சிகிச்சை பிரிவு இருப்பதனால் அவரால் பேச இயலாத நிலையில் உள்ளார். சரிங்க. இதுல அவரை சென்னை அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுமா அப்படின்னு கேட்டபொழுது காவல்துறை வட்டார தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர்களின் அனுமதி கிடைத்த பிறகு நாங்கள் அவரை அழைத்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் உங்கள் சார்ந்த அனுமதிகள் எப்போது வழங்கப்படும்? அவருடைய உடல்நிலை அதற்கு ஒத்து வருமா? எப்போது அவர் சென்னை அழைத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? உடல்நிலை தேறிய பின்பு அவரை போலீஸ் தரப்பில் அவர்கள் விசாரித்து அதற்கு பின்னர் சென்னை அனுப்புவதற்கு வழி பண்ணலாம். இன்றைய நிலை காலகட்டத்தில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். சரிங்க. அவருக்கு எந்த மாதிரியான காயங்கள் இருந்தது? அவர் தற்கொலை முயற்சியை, அதாவது பிளேடால கழுத்தை அறுத்து கொண்டார், தற்கொலைக்கு முயன்றார் அப்படிங்கிறது செய்தி. எந்த மாதிரியான நிலையில அவர் வந்தார்? மருத்துவமனைக்கு வரும்பொழுது எந்த நிலையில இருந்தார்? எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கியிருக்கீங்க? அதை பத்தி தெளிவாக சொல்ல முடியுமா? பல இடங்களில் அவருக்கு முக்கியமாக கழுத்து பகுதியில் வெட்டி உள்ளார். கழுத்து பகுதியில் ஆழ வெட்டி உள்ளார். தற்கொலை முயற்சி என்றே சொல்லலாம். அதற்கு உடனே நைட் டியூட்டியில் உள்ள டியூட்டி அசிஸ்டன்ட் சர்ஜனும் இஎன்டி சர்ஜனும் ஒன்று சேர்ந்து அனஸ்தட்டிஸ்ட் உதவியோடு ஸ்டாஃப் நர்ஸ் இந்த ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் உதவி செய்து அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு இன்று தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். மேடம், இடையில ராம்குமார் ஒரு முறை கண் விழித்ததாகவும் அப்போது காவல்துறையிடம் ஒரு வாக்குமூலம் வழங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் உலா வருகிறது. அது உண்மையா? அவர் பேசினாரா? அதை பற்றி நாங்கள் அறியவில்லை. இடையில் கண் விழித்து பேசியது எங்களுக்கு சாத்தியம் இல்லாதது. ஏனால் அவர் மயக்கம் தெளிந்து வரவே நார்மல் நிலைக்கு வரவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். ஏன்னா இப்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார், பேச முடியாத நிலையில் உள்ளார். இந்த நிலை ஓரிரண்டு நாட்களில் சரியாகிவிடும். அதன் பின்னர் அவர் காவல்துறைக்கு ஒத்துழைப்போடு அவர் அவருடைய நிலையை பற்றி அவரே கூறுவார். ஆக காவல்துறைக்கு, என்னுடைய இறுதி கேள்வி, காவல்துறைக்கு அவரை விசாரிப்பதற்கான அனுமதியை நீங்கள் மருத்துவர்கள் சார்பில் இருந்து 2 நாட்களுக்கு பிறகுதான் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றீங்க, அதுதானே? அப்படி என்று சொல்லல. அவருடைய தீவிர சிகிச்சை துறையில் அவர் இருப்பதனால் அவருடைய உடல்நிலை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒரு போலீஸ் அக்யூஸ்ட் என்று சொல்லும் பொழுது அவருடைய உடல்நிலை தீவிர சிகிச்சை துறையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதனால் அவருடைய உடல்நிலை நல்ல முறையில் தேறியவுடன் அவருடைய நிலைமை கண்டறிந்து மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி காவல்துறைக்கு அனுமதி வழங்கலாம். சரிங்க. எதிர்காலங்களில் அவர் கழுத்துல காயம் ஏற்பட்டிருப்பதால அவர் பேசுவதற்கு ஏதாவது எதிர்காலத்துல பிரச்சனை ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குமா? அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாரா? உயிருக்கு ஆபத்து என்று சொல்ல முடியாது. இன்று அவர் தீவிர சிகிச்சை துறையில் இருப்பதனால் இன்று 1-2 நாட்கள் சென்ற பின்புதான் மற்ற விஷயங்களை நாம் சொல்ல முடியும்.